صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால அந்நஹுல் வாலிஹ் அப்படிங்கிற கிதாபை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதில் இஸ்முக்கு ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்துக்கள்ல முதலாவது எழுத்து மின் என்பதை பற்றி நம்ம படிச்சிட்டோம். இப்போ இலா இலா என்ற எழுத்தும் இஸ்முக்கு மட்டும்தான் ஜர்ரு செய்யும். ஃபேல்லையே வராது, ஹர்ஃப்லேயே வராது. ஏன்னா இதுவே ஒரு ஹர்ஃபு தான். உதாரணம் பாருங்க, சஅல் ஜைஷு, சஅல் ஜைஷு இலல் மைதானி. இலல் மைதானி. இலா சஆ அப்படின்ற என்ன அர்த்தம்? வேகமாக சென்றதுன்னு அர்த்தம். வேகமாக சென்றான். ஜெய்ஷா அப்படின்ற படை, பட்டாளம். பட்டாளம் அல்லது படை வேகமாக சென்றது. இலல் மைதான். மைதான் அப்படின்னா மைதானம். மைதானம் இருக்குல்ல, அது அரபி வார்த்தை தான். அது மைதானி. மைதானத்தின் பக்கம் படை வேகமாக சென்றது. இப்ப சஆ ஃபிஅலு, சென்றது யாரு? படை. அப்ப அது பேர் ஃபாயிலு. நம்மளுக்கு சட்டம் எங்க? இங்கதான். இலா என்னது? ஜார். ஜார் வந்துட்டாலே என்ன செஞ்சிடும்? மஜ்ரூர் வந்துவிடும். இந்த இலா வரப்போய் தான் மைதானி அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம்? ஜர்ரு செய்கின்றோம். இலா என்பது இஸ்மு, மைதானி என்பது இஸ்மு. இஸ்மில் மட்டும்தான் இந்த ஜர்ரு செய்யக்கூடிய இலா என்பது என்ன செய்யும்? நுழையும். அடுத்த உதாரணம் பாருங்க, சாரத்தில் மாஷியத்து. சாரத்தில் மாஷியத்து. மாஷியத்து இலல் ஹக்லி. இலல் ஹக்லி. சாரத்னா அர்த்தம்? சார, சாரா, சாரு, சாரத். சாரத், சாரே அப்படின்னா நடந்து சென்றான். மாஷியத் அப்படின்னா கால்நடை, ஆடு, மாடு, ஒட்டகம். இதுக்குதான் மாஷியத்துன்னு சொல்லுவாங்க. அப்ப கால்நடை ஆகிறது, சென்றது. இலல் ஹக்லி. ஹக்லில என்ன அர்த்தம்? தோட்டம் அல்லது வயல். ஹக்லி என்பதற்கு தோட்டம் என்ற பொருளும் கொடுக்கலாம், வயல் அப்படிங்கிற பொருளும் கொடுக்கலாம். அப்போ வயலின் பக்கம், தோட்டத்தின் பக்கம் கால்நடை சென்றது. மாஷியத்து பெண்பாலா இருக்க போய் தான் இந்த ஃபேல பெண்பாலா கொண்டு வந்திருக்கோம். இது ஃபேலு. சென்றது யாரு? கால்நடை. அப்ப அது பேர் ரெண்டு பேரு பாயிலு. இலா ஜாரு, ஹக்குன்னு மஜ்ரூர். பாருங்க, இலா என்ற ஹர்ஃப் ஆகிறது இஸ்மில் மட்டும்தான் நுழையும். இஸ்முக்கு ஜர்ரு செய்யும். இஸ்மு ஹக்லி என்பது இஸ்மு தான். ஏன்னா அதில் பொருள் மட்டும்தான் இருக்கு, காலம் இல்லை. இஸ்முனால என்ன அர்த்தம்? ஒரு களிமா, அந்த களிமாவிற்கு பொருள் மட்டும் இருக்கும், காலம் இருக்காது. அப்ப இலா ஜாரு ஹக்லி மஜ்ரூர். ஹக்லி என்ற இஸ்மிலே இலா என்ற எழுத்து என்ன செஞ்சிருக்குது? நுழைந்து ஜர்ரு செய்திருக்கிறது. இந்த இலா என்ற எழுத்திற்கு குரான்ல, ஹதீஸ்கள்ல ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்கு. இப்போ ஒரு குரான் ஆயத்தை நம்ம பார்ப்போம். இங்க பாருங்க, அதிம்மு சியாம. அதிம்மு சியாம இலல் லைலி.
நோன்பு நம்ம எப்போ எது வரைக்கும் வைக்க வேண்டும்? இரவு வரையிலும் வைக்க வேண்டும். அது அதிம்மு சியாம, நோன்பை பூர்த்தியாக்குங்கள் இரவு வரையிலும். இரவு முடிய இல்லை, இரவு வரையிலும் நோன்பை நீங்கள் பூர்த்தியாக்குங்க. அப்போ இரவு வந்துருச்சுன்னா நோன்பை துறந்து விட வேண்டும். பாருங்க, அதிம்மு ஃபேலு அம்ரு லமீர் ஃபாயிலு, ஃபேலு அம்ரு லமீர் ஃபாயில், சியாம் வந்து மஃபூல். இல்லை அதிம்முங்கிறது அம்ரஹாதிர், அதிம்ம அதிம்மா அதிம்மு. இலா ஜாரு, லைலி எனது மஜ்ரூர். பாருங்க, லைலி என்பது இஸ்மு, இஸ்மு லைலா நுழைஞ்சிருக்குது. அந்த இஸ்முக்கு என்ன செஞ்சிருக்குது? ஜர்ரு செய்திருக்கிறது. அப்போ இது ஒரு ஆயத். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆயத்துகள் குரானில் ஹதீஸுகளில் இந்த உதாரணங்கள் அதிகமாக வருகிறது. அடுத்து பாருங்க, இன்னொரு ஆயத்து, அன்னா நசூகுல் மாஅ, அன்னா நசூகுல் மாஅ இலல் அர்தி. இலல் அர்தி. அண்ணா நிச்சயமாக நாம், நசூக்கு இழுத்து வருகிறோம், அல்மா தண்ணீரை. எதன் பக்கம் இழுத்து வருகிறோம்? இலல் அர்தி, பூமியின் பக்கம். அல்லாஹ் தான் இந்த பூமிக்கு தண்ணீரை கொண்டு வருகிறார். அண்ணாங்கிறது என்னது? ரெண்டு எழுத்து இருக்குது. அண்ணா அரபத் ஐக்குது. நாய் என்பது அண்ணவுடைய இஸ்மு. நசூக்கு ஃபேலு லமீரு ஃபாயிலு, இந்த அண்ணாவுடைய ஹபர். மா என்பது மஃபூலு, நசூக்கு உடைய மஃபூலு. இல்லைன்னா ஒன்று சட்டங்கள் வேற. இப்போ நாம் படிக்கிற சட்டம் இலா ஜாரு, அர்லி என்றது மஜ்ரூர். இப்போ அர்லுங்கிற வார்த்தை இஸ்மு, இஸ்முல தான் இலான்னு நுழைஞ்சிருக்குது, அங்கே ஜர்ரு செஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஆயத்துகள் குரானில் ஏகப்பட்ட ஆயத்துகள் இருக்குது. ஹதீஸுகளையும் நாம் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். அடுத்து ஒரு ஆயத்தை பாருங்க, தஆலவ். தஆலவ் இதா மா அன்ஸலல்லாஹு. அன்ஸலல்லாஹு வைலர் ரசூலி. தஆலவ் இலாமா அன்சல் அல்லாஹு, அல்லாஹ் இறக்கி வைத்த ஒரு வேதத்தின் பக்கம் நீங்கள் வாருங்கள். வைலர் ரசூல், ரசூலின் பக்கம் இறக்கி வைக்கப்பட்ட வேதத்தின் பக்கமும் நீங்கள் வாருங்கள். தஆலவ்ங்கிறது அம்ரஹாதிர், அம்ரஹாதிர். பாருங்க, இலா ஜாரு மா மஜ்ரூர். மா என்பது மௌசூல்னு சொல்லுவாங்க. மாவுக்கு வந்து என்ன செய்யலாம்? அல்லதியுடைய வச்சுக்கலாம். அல்லது இலா கிதாபின், ஒன்றின் பக்கம் அப்படின்னா கிதாப் வேதம். இலா கிதாபின். அப்போ மா என்பது இஸ்மு. இந்த மாலை வந்து ஜர்ரு வெளியாக, மா வந்து மபடியான ஒரு இஸ்மும் வாங்க. என்ன யாராபுகள் என்ன ஆமில்கள் முன்னால் வந்தாலும் மா என்பது மாவாத்தான் என்ன செய்யும்? இருக்கும். இலா வந்ததுனால மாவுக்கு கசர் வச்சு நம்ம என்ன செய்ய மாட்டோம்? படிக்க மாட்டோம். அன்சல் அல்லாஹு, அல்லாஹ் இறக்கி வைத்தான். இங்கே பாருங்க, இலர் ரசூல், ரசூலுங்கிறது இஸ்மு. அதுதான் அந்த இலா வந்து என்ன செய்யுது? ஜர்ரு செய்யுது. இங்கே மஜ்ரூர் வந்திருக்கு, ஜர்ரு வந்திருக்குது. இலா ஜாரு அர் ரசூலி மஜ்ரூர். அப்போ இந்த இலா ஜாரு மா மஜ்ரூர், இலா ஜாரு ரசூலி என்னது? மஜ்ரூர். இந்த மா என்பதும் இஸ்மு தான், ரசூல் என்பதும் என்னதான்? இஸ்மு தான்.
இந்த மாதிரியான ஆயத்துக்களெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது நமக்கு என்ன செய்ய வேண்டும்? இது போன்ற எண்ணங்கள் வர வேண்டும். இங்கே ஜருடைய எழுத்து வந்ததுனால நம்ம ஜரு செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் வர வேண்டும். சிந்தித்து நாம் படிப்போம். அல்லாஹ் நல்ல விளக்கத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد